आनन्दरूपं मदाचार्यमीटे பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பாதார பிந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சகவீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். அதிமதுரஜாவகர்த்தாம் அபரிமிதாம் மோத பாணசௌபாக்யா அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குணசுந்தரி வந்தே அபிநவ குலசுந்தரி வந்தே அபிநவ குணசுந்தரி வந்தே வந்தே. ஜெகதம்பிகே லோகமாதா ஈஸ்வரி ஓம். நேற்றுக்கு லக்ன சாமரகத்த ஸ்ரீ சாரதா பரிவீஜிதா என்று பார்த்தோம். லக்ஷ்மி சரஸ்வதி தேவி இரண்டு பேரும் அம்பாளுக்கு சாமரம் வீசிக்கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அதாவது அத்தனை தேவர்களும் அம்பாளுக்கு சேவகர்களாக வர்ணிக்கப்படுகிறார்கள். இதில் நேற்று பார்த்தோம். எல்லா தேவதைகளும் அந்தந்த எது நமக்கு இஷ்ட தெய்வங்களாக இருக்கிறதோ அந்த இஷ்ட தெய்வங்களை எல்லாம் முன்னிறுத்தி அந்தந்த புராணங்களில் எப்படி அந்தந்த தேவதைகள் பரதேவதையாக காண்பிக்கப்படுகிறதோ அதுபோல தான் இங்கேயும் அம்பாளை பரபிரம்மஸ்வரூபிணியாக சொல்லப்பட்டு மற்ற தெய்வங்கள் எல்லாம் அவை அந்த பரபிரம்மத்தினுடைய ஆக்னிக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடியது என்கின்றது அர்த்தம். அதாவது பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய வெளிப்பாட்டில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்கள் எல்லாம் அந்தந்த ஆக்னிக்கு உட்பட்டு அந்தந்த நிலையில தங்களுடைய வேலை செய்கிறது என்று பார்த்தோம். அதுதான் காயத்ரி மகாமந்திரத்தில் எல்லா தேவதைகளாகவும் எந்த ஒரு பரபிரம்மஸ்வரூபமானது அந்தந்த தேவதைகளிலே வியாபித்து அந்தந்த தேவதைகளினுடைய அறிவிலே பிரகாசித்து அவர்கள் அந்தந்த வேலையை செய்வதற்குண்டான தகுதியும் அறிவும் பெறக்கூடியவர்கள் என்று எப்படி மகா காயத்ரியில் பார்க்கிறோமோ பூர்புவ சுவக தத் சவிதுகோ வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி என்று தேவர்களுடைய மதியில பிரகாசித்து அந்தந்த தேவர்கள் அந்தந்த தேவதைகள் அந்தந்த வேலை செய்வது போல அதுதான் இங்கே அந்த பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய நிலையில அம்பாளும் மற்ற தேவதைகள் எல்லாம் அம்பாளுக்கு பணிவிடை செய்து, அதாவது இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கு காரணமாக அம்பாளுக்கு இருக்கிறார்கள் என்று அர்த்தம். லம்படா
மாயா அவித்தை யாருக்கு வயப்பட்டிருக்கக்கூடியதோ அப்படிப்பட்ட அம்பாள் நம்ம பார்த்தோம். மாயையா அம்பாள் தன்னுடைய மாயையை தனக்குள் அடக்கி கொண்டு மாயா வயப்படாமல் மாயையை தன்வயப்பட்டு படுத்தி இந்த பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டிருக்கிறாள் என்று பார்த்தோம். அப்படி அம்பாள் மாயையினுடைய அவித்தை யாருக்கு வயப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட மாயா அவித்யா என்று சொல்லக்கூடிய இரண்டும் சிலனே. மாயை என்பது ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடியது உபாதி, அவித்யா என்பது ஜீவனுக்கு இருக்கக்கூடிய உபாதி. உபாதி என்றால் கண்டிஷன் பை, ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டு. அப்போது ஈஸ்வரன் என்கின்ற உபாதிக்கு அவித்யை என்பது மாயை என்பது காரணமாகவும் ஜீவனுக்கு அவித்யை என்பது காரணமாகவும் இருக்கிறது. இப்படி இந்த இரண்டுமே அம்பாளை ஆள்வது கிடையாது, அம்பாளினுடைய வியாபகம் தான் அவைகள் என்று சொல்றது. அடுத்தது லகுலேஸ்வரி என்று பார்த்தோம். லகு என்பது பிருத்திவியினுடைய பீஜம் என்று பார்த்தோம். இந்த சிருஷ்டிவாதத்தில் ஜகத்தினுடைய அதிஷ்டானமாக அம்பாள் இருக்கிறாள் என்று பார்த்தோம். மாயா உபாதி சைத்தன்யமாக யதாவா இமானி பூதானி யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி என்று எந்த ஒன்றிலிருந்து அத்தனையும் தோற்றுவித்து நிலைத்து ஒடுங்குகிறதோ அந்த தேகாபிமானங்கள் எல்லாம் எட்டி பார்ப்பதற்கு அகங்காரம் என்று சொல்றோம். அப்படி அகங்காரத்தினுடைய தன்மையாக இருப்பவள் இந்த ஆரோப சக்தியானது அத்துணை பிராணிகளுக்கும் இந்த இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் இருக்கிறது. இந்த அத்தியாசம் இருக்கிறது. அப்படி அகங்காரத்தினுடைய அதிஷ்டானம் யார் என்றால் பரமேஸ்வரி. அந்த நான் என்பதில் தான் ஏற்றி பார்க்கப்பட்டிருக்கிறது. நான் என்பதும் எனது என்பதும். அப்படி பூஜ்யதா ஸ்வதசித்தாக ஸ்வரூபிணி. எனவே பூஜிக்கக்கூடிய தானாக பிரகாசிக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபத்தில் இவைகளெல்லாம் ஏற்றி பார்க்கப்படுகிறது என்று பார்த்தோம். மனம் என்றால் பரிமாணம் என்று பார்த்தோம். அனோரணியான் மகதோ மகியான் என்று அணுவுக்கு அணுவாகவும் இருக்கக்கூடியவள் அவள்தான். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய மகத் என்று சொல்லக்கூடிய அத்துறையுமாக அம்பாள் விளங்குகிறாள் என்று பார்த்தோம். இன்றைக்கு லப்தரசா ரசோவை சக. ரசம் என்பது பிரம்மஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். இதுவே பிரம்மனுக்கு விஷயமாக உள்ள ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஆனந்த ஸ்வரூபம் அம்பாள் ரசிக்கக்கூடியதாக, ரசமாக விளங்கக்கூடியதாக ஆனந்த பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். ரசா என்றால் எசன்ஸ். அம்பாள் அத்துணைக்கும் ஆதார சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறாள். அதே போல இன்னொரு அர்த்தம், நவரசங்களிலே சிறந்த சிங்கார ரசத்தை உண்டாக்கி அதை போற்றக்கூடிய ஆபரணங்கள், புஷ்பங்கள், அலங்கார பொருள்கள், வாசனை, சந்தனம் போன்ற மங்கள பொருள்கள் எல்லாம் எப்போதும் அம்பாளிடம் திளைத்து கொண்டிருக்கும். இன்னொன்று, இவைகள் எல்லாமே அம்பாளினுடைய வியாபகம். அதாவது லப்த ரசா, சிங்கார ரசத்தை உண்டு பண்ணக்கூடிய
பொருள்களை எல்லாம் தனது அங்கத்திலே தரித்திருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். இன்னொன்று, அத்தனைக்கும் பேஸாக அத்துணையும் உள்வெளியற்று வியாபித்திருக்கக்கூடியவளாக ரசமாக அம்பாள் இருக்கிறாள். அம்பாள் சுத்த சத்துவ மாயையை உபாதியாக கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் சத்துவ ஆகாரமாகிய மதுரம் எப்போதும் விரும்புவள். காரணம், மதுரச பிரீத்தி உடையவள் அம்பாள். அம்பாள் சுத்த சத்துவ மாயை என்கின்ற உபாதியோடு இருக்கக்கூடியவளாக இருந்தாலும் அம்பாள் மாயனுடைய சத்வாகாரம், சத்துவ குணத்தினுடைய ஆகாரமாக இருக்கக்கூடியதுதான் இனிப்பு என்பது. என எப்படி காரம் என்பது ரஜோகுணம், துவர்ப்பு என்பது தமோகுணம் என்றெல்லாம் குணங்களின் தன்மைகளை பொறுத்து டேஸ்டை இந்த சிருஷ்டியில் பிரித்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அம்பாள் சுத்த சத்துவம் என்று சொல்லக்கூடிய சத்துவகுணத்தினுடைய உயர்ந்த தன்மையில் விரும்பக்கூடியவள் அம்பாள். அதனால மதுர பிரியா. அதனால்தான் லட்டு, ஜிலேபி என சக்கரை பொங்கல் இதெல்லாம் அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்கிறோம். காரணம், மதுர ரச பிரீத்தியாக அம்பாள் இருக்கிறாள். அதை விட சத்துவகுண பிரீத்தியாக அம்பாள் இருக்கிறாள். சத்துவகுணத்தினுடைய பிரீத்தமாக அம்பாள் இருக்கிறாள். லப்த சம்பத் சமுன்னதி, லப்த சம்பத் சமுன்னதி என்று ஒரு மந்திரம். இதற்கு ஒரு பாடபேதம் இருக்கிறது. லப்த சம்பத் சம்முநாத்யை என்ற இன்னொரு பாடம். சில புத்தகங்களே இப்படி இருக்கும், சில புத்தகங்களே நதிஹி என்று இருக்கும். சத்தியகாமாக, சத்திய சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய சச்சிதானந்த சத்தியகாமாக, அப்படிப்பட்ட அம்பாள் சத்தியகாமாக என்று சொல்லக்கூடிய எண்ணிய மாத்திரத்தில் அனைத்தும் நடக்கக்கூடிய சத்தியகாமாக என்றால் அனைத்து பலன்களும் அம்பாளினுடைய நினைப்பிலேயே ஏற்படக்கூடியது ஒன்று. இச்சித்ததை உடனே அடையக்கூடிய தன்மையுடையது சத்தியகாமாக. அதற்கு இன்னொரு அர்த்தம் சத்திய சங்கல்பாக என்று சொல்வார்கள். சத்திய சங்கல்பம் என்றால் நினைத்த மாத்திரத்திலேயே அது நடந்துவிடக்கூடிய தன்மை, பலனை கொடுக்கக்கூடிய தன்மையே இருக்கக்கூடியவர். காரணம் என்னன்னா, சச்சிதானந்த சம்பத்துக்களினுடைய சொரூபமாக அம்பாள் விளங்குகிறார். ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களிலும் சச்சித் அம்சமாக அம்பாள் விளங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அனைத்தும் அம்பாளுடையது. அப்படி இருக்கிற போது இது அது என்கின்ற வார்த்தைக்கே இடமில்லை. அதனால உத்கிருஷ்ட தன்மை உடையவள் என்று சொல்றாங்க. சத்திய சங்கல்பங்களுடன் இருக்கக்கூடியவள், சகல சம்பத்துக்கும் தன்னுடைய சொரூபமாக விளங்குபவள். அதனால உத்கிருஷ்ட தன்மை உடையவள் பராம்பிகை. உத்கிருஷ்ட தன்மை, உயர்ந்த தன்மை உடையவள், அத்துணையும் நினைக்க வேண்டும் என்று வியாபித்திருப்பவள், அத்தனை பேருக்கும் அத்தனை கொடுக்க வேண்டும் என்கின்ற தன்மையுடையவளாக அம்பாள் இருக்கிறாள். அப்புறம் எனக்கு கிடைக்கிறான், அத்தனை பேருக்கும் அத்தனையும் கொடுக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு இருந்தா எனக்கு ஏன் இதெல்லாம் கிடைக்கல என்றால், அம்பாளை பொறுத்தளவு எந்த விதமான பேதமும் இல்லை. பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியினுடைய அடிப்படையில் நாம் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால சச்சித்தின் அபிமானமான பிரம்மத்திற்கு மாயை உபாதி. அதனால உபாதி மாத்திரத்தினாலே தோன்றக்கூடிய அத்துணை தன்மையும் கர்மத்தினால் தோன்றுபவை அல்ல, உபாதி உள்ளவரை தோன்றுவது என்று சர்வ உத்கிருஷ்ட உபாதி மூலம்
அறியப்படுகிறது. இது ஏதோ ஒரு சின்ன குழப்பம் வர்ற மாதிரி தெரியும். ஆனால் அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, அத்துணை பொருள்களிலும் உத்கிருஷ்டமாக தோன்றும் பொருளாக அம்பாள் விளங்கி கொண்டிருக்கிறாள் என்று ஞானிகளால் அறிவுபூர்வமாக அறியப்படுபவளாக இருக்கிறாள். இந்த சம்பத்துக்கள் அத்தனையும் அம்பாளினுடைய தோற்றம், அம்பாளினுடைய பிரதிபலிப்பு, இதுதான் என்னுடைய அர்த்தம். அப்படி அத்துணையுமாக விளங்கிக்கொள் சர்வ சம்பத் பிரதாயினி என்ற ஒரு இது பார்த்துருக்கோம். அதுபோல அத்துணை சம்பத்துக்களிலும் சம்பத்தாக விளங்கக்கூடியவர், நீரில் நீராக ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனோயது வாசோக வாசம் கவு பிராணஸ்ய பிராணம் என்று அத்துணை பதார்த்தங்களிலும் பதமாகவும் அர்த்தமாகவும் விளங்கக்கூடியவள் அம்பாள். நாம ரூபங்களோடு கூடிய அதிஷ்டான தேவதையாக அம்பாள் விளங்கி கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் வாக் ஆலம்பனம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தேவ சத்தியம். சத்தியவஸ்துவாக அம்பாள் இருந்து அந்த நாமரூபங்களுக்கு ஆதாரமாக இருந்து கொண்டு இருக்கிறாள். அடுத்தது ஹ்ரீங்காரிணி. ஹ்ரீங்கார திதீய காண்ட சமாப்திய. ஹ்ரீங்காரத்தினுடைய இரண்டாவது காண்டமானது முடிவடைந்தது. வயவதாய வாச்சிய வாசக சம்பந்தேன அஸ்யாக அஸ்திதாக. அதாவது வாச்சிய வாசக சம்பந்தம் என்று ஒரு டேம்ஸ் இருக்கிறது. அதாவது ஒரு வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கு இலக்காகக்கூடிய பொருளும் இரண்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்கிறார். அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கத்தானே வேணும். அதான் வாக்கர்த்த பிரதிபத்தோ வாக்கர்த்தா விவ பார்வதி பரமேஸ்வரோ என்று பார்த்தோம். வாக்கும் அர்த்தமும் எப்படி இணைந்திருக்கிறதோ அப்படி இருக்கக்கூடியது. அதில் சொல்ற வாக்காகவும் மனமாகவும் அனைத்துமாகவும் அஸ்திதக அப்படி நிலைத்திருக்கக்கூடிய யார் ஒருவர் வாக்காகவும் பொருளாகவும் நிலைத்திருக்கிறாரோ அவள் கூடத்தன் என்கின்ற அந்த நிலையிலே இருக்கக்கூடியவள் என்றும், கலேபரா என்கின்ற தன்மையிலும் லலிதா சகஸ்ரநாமத்திலே 3 விதமான நிலைகளை பற்றி விளக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எப்படி இருக்கிறாள் அம்பாள் என்று. கூடத்தனாக இருக்கிறாள், கூடத்தன் மேலே வியாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாக இருக்கிறாள், அந்த பொருளினுடைய மாற்றமாக இருக்கிறாள். இப்படி நாமரூபமாக கூட்டத்தனிலிருந்து மாறி மாயா சபலம், அடுத்தது நாமரூபம் என்று அத்தனையுமாக வியாபித்திருக்கிறாள் என்று இந்த விஷயத்தை விளக்குவதற்காகத்தான் 3 நிலைகளை இந்த பஞ்சதசாட்சரியினுடைய தன்மை கொண்டிருக்கிறது. அதெல்லாம் முன்னால் பார்த்தோம். வாக்பவ கூடம், காமராஜ கூடம், சத்தியகூடம் என்கின்ற 3 விதமான நிலைகள் காதி வித்யா, ஹாதி வித்யா, சாதி வித்யா என்று இச்சா கிரியா ஞான சக்திகளை கொண்டதாக இருக்கிறது என்று தெளிவாக்குறது. நம்ம முன்னால் பார்த்தோம். காதி வித்யா என்றால் என்ன என்று பார்த்தோம். காதி வித்யா என்பது இகபர சௌபாக்கியங்களை தரக்கூடியது. ஹாதி வித்யா என்பது ஞானத்தை தரக்கூடியது. சாதி வித்யா என்றால் இரண்டையும் இணைத்து இகபர சௌபாக்கிய சொரூபிணியாக அம்பாள் விளங்குகிறாள். எப்படி இச்சா கிரியா ஞான சக்திகளை தெளிவாக்குகின்றன. இந்த 3ம் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்கின்ற அடிப்படையில் அமைந்ததாக 3 கூடங்கள். அதில் 2வது ஸ்தானத்தில் உள்ள அவயவமாக
ஹ்ரீங்காரம் என்பது இருக்கிறது. ஓம் கையே ஈல ஹ்ரீம் ஹசக கல ஹ்ரீம் என்று இரண்டாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திரமானது நிலைத்திருக்கிறது. அதாவது ஹ்ரீங்கார வடிவமாக இருக்கும் பரதேவதை, இந்த ஹ்ரீங்காரத்துக்கும் பரதேவதைக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு இங்கே ஹ்ரீங்காரத்தை கொண்டு வைத்திருக்கிறது என்றால், அங்கே வாக்கிய வாசக சம்பந்தம் இருக்கிறது. வாக்கியம் என்றால் சப்தம், அதனுடைய பொருள் இரண்டும் ஹ்ரீங்காரத்திற்கு இருக்கிறது என்று சங்கரர் இது ஒரு தனி பிரக்கிரியாவாக, என்ன வாக்கிகம் அப்படின்னா அர்த்தம், ஒரு ஒரு அர்த்தத்தை தனக்குள் கொண்டிருக்கக்கூடிய சப்தம், அதுதான் வாக்கிகம். அடுத்தது வாக்கியம் என்றால் அந்த அர்த்தத்துடைய சொல்லாக இருக்கக்கூடியது. அப்போ வாசகம் வாக்கியம் என்கின்ற இரண்டு நிலையமாக அம்பாளை குறிக்கக்கூடிய சொல்லாக இந்த ஹ்ரீங்காரம் என்பது இருக்கிறது. எனவே ஹ்ரீங்காரத்தில் இரண்டும் குறிப்பிடக்கூடிய வஸ்து பரதேவதை என்று இரண்டுமாக வாக்கிய வாசக சம்பந்தம் இருக்கிறது என்று இவ்வளவுதான் ஹ்ரீங்காரிணி. ஹ்ரீங்காரம் என்கின்ற சொல்லாக, சொல்லினுடைய பொருளாக அம்பாள் இருக்கிறாள். அடுத்தது ஹ்ரீங்காராத்யா. ஹ்ரீம் என்ற சொல்லும் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம் இரண்டும் ஒன்று என்று முன்னால் பார்த்தோம். எப்படி அகார உகார மகார துரியம் என்கின்ற 4 பாதங்களை கொண்டிருக்கக்கூடியது ஓங்காரம் என்று பார்த்தோமோ, அதுபோலதான் இங்கே ஹ்ரீங்காரமும் 3 நிலைகளை கொண்டதாக இருக்கிறது. அதனால வேதத்தின் மூலம் இந்த வேதத்தினுடைய தாற்பயங்கள் அத்துணையும் இந்த ஹ்ரீங்காரம் என்கின்ற ஒரே ஒரு எழுத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த 4 வேதத்தினுடைய தொகுப்பை இந்த ஹ்ரீம் என்பதிலே அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஸ்டப் பண்ணி இருக்கிறது. எப்படி ஓங்காரத்திலே இந்த அத்துணை வேதத்தினுடைய தாற்பயங்களும் அடங்கி இருக்கிறதோ, அதே போலதான் ஹ்ரீங்காரத்திலும் அடங்கி இருக்கிறது என்று சொல்றார். அதுதான் நம்ம முன்னால பார்த்தோம். சர்வே வேதாக எப்பதம் ஆமனந்தி தபாம்சி சர்வாணி எத்வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத் ஏதத் ஓம் இதி என்று ஓம் என்கின்ற அதே விளக்கத்தை இங்கே இந்த ஹ்ரீங்கார அத்யா என்கின்ற அந்த மந்திரமானது குறிப்பிடப்படுகிறது. வேதம் இந்த தன்மையில பார்த்தால் வேதம் அதனுடைய காரியம், வேதங்கள் பிரணவத்தினுடைய காரியமாக இருக்கிறது. வேதம் முழுவதும் எதை வித்தீர்ணம் செய்து கொண்டிருக்கிறது என்றால் பிரணவத்தினுடைய தன்மையைத்தான் வியாபித்திருக்கிறது வேதம் முழுவதும் என்று. அதனால இந்த சப்த பிரபஞ்சமாக விளங்கக்கூடியது ஓம் என்கின்ற அந்த மந்திரம். அந்த சப்த பிரபஞ்சம் என்பது விழிப்பு, கனவு, உறக்கம், சாட்சி என்கின்ற 4மாக வியாபித்திருக்கிறது. அதுதான் ஓங்காரம், அதுவே ஹ்ரீங்காரம். அப்படிப்பட்ட அந்த வேதத்தின் மூலமாய் மூலதந்திரம், மூலமான வேதத்தின் மூலமாய் அப்படின்னா வேதத்தினுடைய அடிப்படையாக என்ற அர்த்தம். வேதத்தின் மூலமா த்ரூத வேதா என்ற அர்த்தம் அல்ல, இன்னும் த்ரூத வேதா, இன்னும் த்ரூத வேதத்திற்கு உள்வெளியுமாக எப்படி ஓங்காரம் விளங்கி கொண்டிருக்கிறதோ அதுபோல ஹ்ரீங்காரத்திற்கும் அதற்கு அதிபதியாக விளக்கக்கூடிய அம்பாளுடைய சப்தம்தான் இந்த ஹ்ரீங்காரம். எனவே ஹ்ரீங்கார ஸ்வரூபிணி. சப்தங்கள் எந்த ஒரு சப்தமாக இருந்தாலும் நம்ம பார்த்தா வாக்கத்த பிரதிபத்தோ
வாக்கட்டாமிவ பார்வதி பரமேஸ்வரோ என்று வாக்குக்கும் அர்த்தத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அப்படி ஒரு சப்தம் அர்த்தமில்லாத ஒரு சப்தம் என்பது இருக்க முடியாது. அப்போ ஒரு அந்த சப்தத்தினுடைய அர்த்த விஷயம் இருந்தால்தான் பிரவೃತ್ತಿ என்பது ஏற்படும். ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு பிரவೃತ್ತಿ என்பது இருக்கிறது. காரணம், அதற்குள்ளே ஒரு ஒரு வியாபித்திருக்கக்கூடிய ஒரு வியாபகம் இருக்கிறது. இப்போ உதாரணமாக அப்படின்னு நான் சொல்லக்கூடிய சப்தத்திற்கு உள்ளே ஒரு விஷயம் வியாபித்திருக்கிறது. அது என்ன என்றால் அதற்கும் கம்பேர் பண்ணக்கூடிய தன்மையை விளக்கக்கூடியது உதாரணம் என்கின்ற வார்த்தை. அதுபோல என்கின்ற தன்மையை கொண்டது. அப்படி ஒவ்வொரு சப்தத்திற்கும் உள்ளே ஒரு அர்த்த வியாபகம் என்பது இருக்கிறது. அப்படி அர்த்த ஞானத்தோடு கூடித்தான் எல்லா சப்தங்களும் பிரயோகமாகிறது. அப்படி இல்லாவிட்டால் இந்த இன்ட்ராக்ஷனே இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறார். அப்போ இந்த உலக பிரவೃತ್ತಿ அத்தனைக்கும் சப்த பிரம்மமாக இருக்கக்கூடிய ஓங்காரத்தினுடைய வியாபகம், அந்த ஓங்காரத்தினுடைய வியாபகம் முன்னால பார்த்திருக்கோம், அது ஞானமாக பரிணமிக்கிறது. ஓங்காரத்தினுடைய அந்த சப்தத்தினுடைய தன்மையானது ஞானமாக பரிணமிக்கிறது. எப்படி என்றால், ஒரு சப்தம் எழ வேண்டும் என்றால் நீ வாயை திறக்க வேண்டும். சப்தம் எங்கிருந்து வருகிறது? அகூக விஜஞ்சனீயானாம் கண்டக இஷயசானாம் தாலுகு என்று ஒவ்வொரு இடத்திலிருந்தும் அந்த சப்த பரபிரம்மத்தினுடைய வெளிப்பாடு என்பது ஒவ்வொரு இடத்திலும் வெளியாகிறது. அப்படி வெளியாகிறது போது முதலிலே அந்த சப்தத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு நாம் வாயை திறக்க வேண்டும். அப்படி வாயை திறந்தால் என்ன வருது? என்கின்ற சப்தம் வருகிறது. இப்போ இந்த என்கின்ற சப்தம் அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு பலவேறு அர்த்தங்கள், அதுக்கே பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் அதை மாடிஃபிகேஷன் செய்யணும். அதான் இதில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த டிவியில் காமிக்கிறாங்க. அதில் அந்த ஜட்ஜுகள்லாம் சொல்லுவாங்க, என்ன மாடலைஸ் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். அதுதான் அந்த திறந்த அந்த என்கின்ற சப்தத்தை மாடிஃபிகேஷன் செய்யணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஊ என்று நம்முடைய அந்த சப்தத்தை மாற்றுகிற போது வெளிவந்த சப்தம் மாடுலேஷன் ஆகி ஒரு வடிவை எடுக்கிறது. அடுத்தது அந்த வடிவானது முடிந்தவுடன் அந்த சப்தம் அதனுடைய வேலை முடிஞ்சவுடனே இம். அப்போ இம் என்பதுதான் ஒவ்வொரு சப்தத்தினுடைய ஆர்ஜினாக இருக்கிறது. இந்த இம் என்கின்றதுக்குள்ளதான் எல்லா சப்தமும் வியாபகமாகி அதனுடைய அர்த்தத்தை வெளிக்கொண்டு வந்து கடைசியாக முடிவில் முடிகிறது. அதுதான் ஓங்காரத்தினுடைய தன்மை என்று முன்னால் பார்த்துருக்கோம். இப்படி ஓங்காரம் என்பது சப்த பிரணவம். இந்த சப்த பிரணவமானது அர்த்தபூர்வமாக ஒவ்வொரு அர்த்தத்தையும் ஞானபூர்வமாக நமக்கு விளக்கி கொண்டிருக்கக்கூடியது. அதனால ஓங்காரம் தான் ஞானத்தினுடைய அடிப்படை தன்மை. அதுபோலதான் இங்கே ஹிரீகாரம் என்பதும் எப்படி சப்தத்திற்கு முன்னாலே அர்த்தம் ஏற்பட்டு இருக்க வேண்டும். ஒரு சப்தம் வருகிறது என்றால் அதற்கு முன்னாலே நம்ம என்ன ரூட்டி என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு சப்தத்தினுடைய விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு பலவிதமான ஸ்டெப்புகள் தேவை. இவை இருந்தால்தான் சப்தத்துக்கு அர்த்தம் என்பது வெளிப்படும். அப்படி பார்க்கிற போது ஒரு சப்தத்திற்கு முதல்ல ரூடி அப்படின்னா ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்திலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு அர்த்தம். இப்போ மூக்கு என்பது நானோ நீங்களோ கண்டுபிடித்ததல்ல, நம்முடைய தாத்தா கண்டுபிடித்ததல்ல, தாத்தாக்கு தாத்தா சொன்னதல்ல. அது ஏற்கனவே பிரபஞ்சத்திலே இதற்கு பெயர் மூக்கு என்று இருக்கிறது, இயற்கையில இருக்கிறது. அதனால் இதுக்கு பெயர் ரூட்டி என்று அர்த்தம். அப்படி ஒவ்வொரு சப்தத்திற்கும் முன்னாலே ஒரு ஒரு அர்த்தமானது வியாபிக்கப்பட்டு அதில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடியது. அப்படி இருந்தால்தான் சப்தம் என்பது வெளியாகும். அதனால சம்ஸ்கிருதம் நன்றாக ஆக்கப்பட்டது என்று அர்த்தம். சம்ஸ்கிருதம் என்றால் நன்றாக ஆக்கப்பட்டது என்று அர்த்தம். எப்போது ஆக்கப்பட்டது, எப்படி ஆக்கப்பட்டது?
தெரியாது. இலக்கணம் வருவதற்கு முன்னாலே சப்தம் இருக்கிறது. பாணினி வருவதற்கு முன்னாலே சப்தம் இருக்கிறது. அதே போல அகத்திய முனிவர் வருவதற்கு முன்னாலே சப்தம் இருக்கிறது. இந்த சப்தத்தை இவர்கள் தங்களுடைய அறிவுபூர்வமான ஆராய்ச்சியினாலே அதனுடைய சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் இருக்கக்கூடிய தன்மையும் இலக்கிய இலக்கணங்கள் போன்றவைகள் எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சப்தத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தினுடைய தன்மையைத்தான் மாற்றுகிறார்களே தவிர அகத்தியம் கண்டுபிடித்ததல்ல அகத்தியம். அகத்தியம் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடியதை மாடிஃபிகேஷன், அதற்கு அதனுடைய விளக்கத்தை சொன்னவர் தானே தவிர அகத்தியர் என்பவர் மொழியை கண்டுபிடித்தவர் அல்ல. அதே போல சம்ஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழிக்கு இலக்கண இலக்கியங்களை வகுத்தவர்கள். பாணினி என்பவர் இலக்கணத்தை தொகுத்தார். அதுக்கு முன்னாலே பாஷ்யக்காரர் இலக்கணக்காரர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இருக்கக்கூடிய சப்தம் என்பதை கண்டுபிடித்து அதில் மாடுலேஷன் செய்து அர்த்தத்தை ஒருவரும் கற்பிக்கவில்லை. ஏற்கனவே இருக்கக்கூடியது. அப்படி ஹ்ரீங்காராத்யா என்று சப்தமாகவும் அர்த்தமாகவும் இந்த பிரபஞ்சத்திலே முன்னால் சொல்ற சப்தம் பிரமம் என்று சொல்றோம். இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னாலே சப்தம் என்பது ஓம் என்கின்ற சப்தமானது வெளியாகி அந்த படைப்பினுடைய இப்போ மிக்சி ஓடுற போது எப்படி சப்தம் வருகிறதோ அதுபோல இந்த படைப்பினுடைய தன்மையை ஏற்படுகிற போது ஏற்பட்டதுதான் இந்த ஓங்காரம். அந்த ஓங்காரத்தினுடைய வியாபகம் தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நாம ரூபமாக அனைத்து ஞானமாக விளங்கக்கூடியது ஓங்கார ஹ்ரீங்காரம். அந்த ஓங்காரமும் ஹ்ரீங்காரமும் அதுதான் என்று லலிதா திரிபுர சுந்தரி அத்தனை பிரணவத்தினுடைய ஆக்கப்பூர்வமாகவும் அந்தர்யாமியாகவும் யார் விளங்குகிறார்கள் என்றால் அது அம்பாள். இப்படி ஹ்ரீங்காராத்யா, ஹ்ரீம் என்ற சொல்லும் ஓம் என்ற சொல்லும் ஒன்றிணைந்து இந்த நாமரூப பிரபஞ்சமாக விளங்கக்கூடிய அத்தனைக்கும் அர்த்தபூர்வமாக விளங்கக்கூடியவள் அம்பாள். ஹ்ரீம் மத்யா ஹ்ரீம் என்கின்ற பீஜ மந்திரத்திற்கு அபின்ன நிமித்த உபாதான காரணம் என்கின்ற மாயா விசிஷ்ட சைத்தன்யம் என்கின்ற ஒரு வாசகம் உண்டு. அதாவது ஹ்ரீம் மத்யா, ஹ்ரீம் என்கின்ற அந்த மந்திரத்திற்கு உள்ளும் வெளியும் வியாபித்திருக்கக்கூடியவள் அம்பாள். எப்படினா அபின்ன நிமித்த உபாதான காரணமாக, நிமித்த காரணம் உபாதான காரணம் என்றெல்லாம் பார்த்திருக்கோம். அதாவது ஒவ்வொரு படைப்புக்கும் நம்ம முன்னால பார்த்தோம், படைக்கின்றவரது அறிவு படைக்கப்படுகின்ற பொருளினுடைய மூலப்பொருள் இரண்டு இருந்தால்தான் படைப்பு என்பது சாத்தியமாகும். இப்படி படைப்புக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய நிமித்த உபாதான காரணமாக அம்பாள் வியாபித்திருக்கிறாள் என்று ஹ்ரீம் என்கின்ற இந்த உலகத்தினுடைய ப்ரொஜெக்ஷனை எப்படி ஓங்காரம் என்பது அகார உகாரம் அகாரம் என்கின்ற ப்ரொஜெக்ஷனாக இந்த படைப்பினுடைய தத்துவத்தை ஏற்றி பார்த்து கொண்டிருக்கிறதோ அந்த மந்திரம், அதுபோல இந்த பிரபஞ்சத்தினுடைய அபின்ன நிமித்த உபாதான காரணம் என்கின்ற இரண்டையும் கொண்டதாக, இரண்டினுடைய அர்த்தத்தை கொண்டதாக இருக்கக்கூடிய மாயா விசிஷ்ட சைத்தன்ய ஸ்வரூபம் என்று ஹ்ரீங்காரத்துக்கு ஒரு பொருள் உண்டு. அதாவது இந்த சப்தம் அவ்யக்தமாக இருக்கக்கூடிய மாயையிலேயே இருக்கிறது, மாயா வாச்சகமாக இருக்கிறது, அதுதான் வாக்கியமாக ஆகிறது என்று மாயா விசிஷ்ட சைத்தன்யம் வியக்தம் என்று கொள்ளலாம். அதாவது அவ்யக்தம் வியக்தம் ஆபன்னம்,
ஒடுக்கத்திலிருந்து வியாபகத்திற்கு வருவதுதான் ஒரு படைப்பு. அதுபோல ஒரு சொல்லினுடைய படைப்பு எங்கிருந்து வருகிறது என்றால் ஒடுக்கத்திலே இருக்கிறது. அதனுடைய அர்த்தத்திலே ஒரு சொல்லினுடைய அர்த்தமானது சொல்லும் அர்த்தமும் இரண்டும் உன்னுடைய விருத்தியிலே ஏற்கனவே அவ்யக்தமாக இருக்கிறது. நாம் ஓம் என்று சொல்வது எங்கிருந்து வந்துவிடவில்லை. உன்னுடைய விருத்தியிலே உள்ளடங்கி இருக்கக்கூடியதாக இந்த வியாபகமாக பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த ஒரு சொல்லும் அர்த்தமும் உன்னுடைய விருத்தியிலே அக்கராகி அது வெளியாகிறது. அப்படி அத்துணைக்கும் மத்தியமாக ஸ்ரீங்கார மத்தியா இந்த சொல்லுக்கும் பொருளுக்கும் ஆதாரமாக மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் போதம் பிரதிபோதம் விதிதம் மதம். ஒரு அறிவுக்குண்டான தன்மையும் அறிவினுடைய வியாபகம் அத்துணைக்கும் ஓங்காரம் தான், அதாவது ஸ்ரீங்காரம் தான் உள் வெளியற்று வியாபித்திருக்கிறது. அந்த பகித்தர சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதக என்று உள் வெளியற்று சப்தத்திலும் பொருளிலும் வாக்கிய வாசகம் இரண்டிலும் அம்பாள் வியாபித்திருக்கிறாள். அந்த 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 நிலைப்பாட்டிற்கு எப்படி அந்த நிலைப்பாடு ஏற்பட்டது என்றால் மாயா சுரூபிணி. சிச்சைத்தன்யத்திற்கு இந்த வியாபகம் என்பது கிடையாது. சிச்சைத்தன்யம் சைத்தன்ய சுரூபம் என்பது சாட்சி மாத்திரமாக நிலைக்கு ராஜவத்திருச்சதி ராஜா போல் இருக்கும். அப்போ அதில் இந்த சப்தமும் அர்த்தமும் அதனுடைய வியாபகமும் எல்லாம் அதில் இருக்காதப்பா. அப்போ எதில் இருக்கிறது? அதாவது கயிறாக இருக்கிறது. கயிற்றிலே ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய பாம்புக்கு ஆதாரம் கயிறு அல்டிமேட் ஆதாரமாக இருந்தாலும் கயிற்றின் தோற்றத்திற்கு ஆதாரம் தெரியவில்லை என்பது. அதுபோல மாயையினுடைய சக்தி தான், மாயையினுடைய சக்தியில் தான் சொல்லும் பொருளும் வியாபித்திருக்கக்கூடிய பீஜம் என்பது இருக்கிறது. அதனால இப்படிப்பட்ட அற்புதமான இந்த பிரதீதி என்று சொல்லக்கூடிய உபாசனை, இந்த மந்திரத்தினுடைய உபாசனை மிகப்பெரிய உபாசனையாக இருக்கிறது என்று சங்கரர் சொல்றார். ஆனால் கிரீங்கார புரச்சரணத்தினால் கிரீங்காரம் என்கின்ற சப்தார்த்தத்தினுடைய வியாபகத்தை விருத்தியில ஜபிக்கிறது, அந்த விசாரம் செய்வது என்பது மிகப்பெரிய உபாசனையாக சொல்லப்படுகிறது. பாருங்க எப்படிப்பட்ட உபாசனை. முதல்ல சைத்தன்ய ஸ்வரூபம், அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்திலே மாயை என்கின்ற உபாதி, அந்த மாயா உபாதியிலே சப்தம், சப்தத்திலே அர்த்தம் என்று இத்தனைக்கும் காரணமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நாமரூப பிரபஞ்சமாக அம்பாள் வியாபித்திருக்கிறாள் என்கின்ற உபாசனை தான் இந்த உபாசனைகளிலே மிகச்சிறந்த உபாசனை என்று சங்கராச்சாரியார் சொல்கிறார். அதனால்தான் ஹ்ரீங்காராத்யா என்கின்ற நாமத்தில் அபிஷ்டஸ்வரூபம் சப்த காரியங்களுக்கு ஹ்ரீம் என்கின்ற பீஜாட்சர அர்த்தம் என்று இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு இருக்கு. நமக்கு இது போதும். ஹ்ரீம் என்கின்ற சப்தார்த்தத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால் மாயா ஸ்வரூபிணியாக வியாபித்திருக்கக்கூடிய மாயையில இந்த சப்தார்த்தங்கள் திரிகுணாத்மிகா மாயா என்கின்ற அதனுடைய குணங்களோடு கூடியதாக வியாபித்து சப்தமும் அர்த்தமுமாக ஆகிறது. இப்போ சப்தமும் அர்த்தமும் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக வியாபித்திருக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சப்தம், அதனுடைய அர்த்தம். இதுதான் இந்த பிரபஞ்சமே முழுவதும். இது என்றுதான் ஆகிறது. அதனால்தான் அகம் பிரத்யம் இதம் பிரத்யம் என்கின்ற இரண்டினை பிரபஞ்சம் முழுவதும் ஒடுங்கிவிட்டது என்று சங்கராச்சாரியர் சொல்றார். நான் என்கின்ற அறிகின்றவனும் அறியப்படுகின்ற பொருள், அந்த அறியப்படுகின்ற பொருள் தான் இங்கே ஹ்ரீங்காராத்யா. பொருளுக்குண்டான ஞானம், அறிவு, அந்த நாமரூபத்தோடு ஆதாரமாக விளங்கக்கூடிய சைத்தன்யம். இவைதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும். இதுதான் என்ன திருஷ்ய விவேகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய எழுதுகிறார் சங்கரர். இதில் சிச்சேதனம், அச்சேதனம், சேத்தனம் இவர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது என்றெல்லாம் நிறைய எழுதுகிறார். நமக்கு இது போதும், ரொம்ப குழம்பிக்க வேண்டாம்.
இந்த 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 மந்திரத்தினுடைய அர்த்தம் சப்தாப்திகமாக பிரபஞ்சத்தின் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடியவள் அம்பாள். அந்த அம்பாள் மாயா உபாதியினால இருக்கக்கூடியவள். அந்த மாயா உபாதிக்கு அதிஷ்டானமாக பரதேவதை இருக்கிறாள் இதுதான் இதனுடைய அர்த்தம். இது சிச்சேதனம் என்ற இரண்டுமாக அம்பாளினுடைய வியாபகம் இருக்கிறது. சைத்தன்யத்திலும் அம்பாளினுடைய வியாபகம் இருக்கிறது, ஜடத்திலும் சைத்தன்யத்தினுடைய வியாபகம் இருக்கிறது. உதாரணமாக பானை என்று நான் சொன்ன உடனே அது இப்போ பானையினுடைய வெளிப்பாடு ஜடத்தில் ஏற்படுகிறதா சைத்தன்யத்தில் ஏற்படுகிறதா? இந்த ஆர்குமெண்ட்டால் நிறைய இருக்கு. இது சங்கரன் சொல்லியிருக்கார். இப்போ நான் பானை என்று நான் சொன்னவுடன் அந்த பானையினுடைய நாம ரூபங்கள் அந்த விருத்தி வியாப்தி பல வியாப்தி என்பது தானாக ஏற்படுகிறதா இல்லை விருத்தி விசேஷத்தோடு கூடியதால் ஏற்படுகிறதா என்றால் விருத்தி விசேஷத்தினால் ஏற்படக்கூடியதுதான் ஜடத்தினுடைய ஜடத்தை அறிகின்ற அறிவு என்பது சித்து. அப்ப எனவே சித்தினுடைய வியாபகம் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக வியாபித்திருக்கிறது என்று ரொம்ப நிறைய நுணுக்கமான சேதன அச்சேதனவாதங்கள் பரிணாம ஆரம்பவாதங்கள் எல்லாம் அதனுடைய பிரமாணம் இவைகளுடைய இதுக்கெல்லாம் எது ஆதாரமாக இருக்கிறது என்று பார்த்தால் அந்த பிரமாணமாக ரூபமாக அத்துணையுமாக அம்பாள் வியாபித்திருக்கிறார் என்று ரொம்ப பெரிய ஆர்கியூமெண்ட்டை கொண்டு வர்றார். இதனுடைய விளக்கத்தை இன்னொரு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் ஆனதுக்கு பிறகு இதே இந்த வார்த்தையை இந்த கிரீம்பதாத்யா என்கின்ற இந்த வார்த்தையை ஒரு உபநிஷத்துக்கள் வரும்போது அங்கே எங்காவது ஒரு உதாரணமாக சொல்லும்போது அப்போ இருக்கக்கூடிய மனோநிலையில நான் விளக்கமாக சொல்கிறேன். காரணம் இப்போ சொன்னோன்னா அது குழம்பிடும். நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கரன் எழுதிட்டே போகிறார், இன்னும் பல பல நிலைகளை எழுதிட்டு. அதுதான் சங்கரன். அடுத்தது ஹ்ரீம் சிகாமணி. சிகாமணி என்றால் சூடாமணி அப்படிங்கிற அர்த்தம். நெற்றியில் சூடிக்கொள்ளக்கூடிய எப்படி விவேக சூடாமணி என்று ஒன்று பார்த்தோமோ அதுபோல விவேகத்தினுடைய கிறிஸ்டல் இந்த கிரவுன் என்று சொல்வார்கள். கிரீடம் என்பது தலையாயது. அந்த தலையாய கிரீடத்திலே அந்த கிரீடத்தை ஜொலிக்க வைப்பது அழகு செய்யக்கூடியது சூடாமணி. அதுபோல கிரீம் என்கின்ற சிகாமணி என்று ஒரு பெரிய சிரசில் சூடை கொள்ளக்கூடிய ஆபரணம் போல மிக மிக உயர்ந்த உடையதாக சிறந்ததாக இருக்கக்கூடியது. இது எதுக்குன்னா இந்த கிரீடை எதுக்கே வச்சுக்கிறாங்க? கோமாளி மாதிரி வச்சுக்கிறா இல்லை, இந்த பிரபஞ்சத்திலே தலை சிறந்தவனாக இவன் விளங்குகிறான் என்பதனால்தான் ராஜாக்கள் மட்டும் கிரீடம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு என்ன ஒவ்வொருத்தரும் கிரீடம் வச்சு அழகு போட்டியில் கிரீடம், இந்த போட்டியில் கிரீடம், அந்த இதெல்லாம் இல்லைப்பா. கிரீடம் என்பது ஒரு 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 ஆளுமை. இந்த ஆளுமை இவரால் ஏற்பட்டிருக்கக்கூடியது, இவருக்கு கட்டுப்பட்டது இந்த ராஜ்யம் முழுவதும். அந்த ஆணை பிறப்பிப்பதற்கான அங்கீகாரம் தான் அந்த கிரீடம். அந்த கிரீடத்தில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரவுன். அதனால தான் என்ன மரகத கிரீடத்தில் இருக்கக்கூடியதை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு 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 கிரீடத்திற்கும் அதிகாரத்தன்மையினுடைய தன்மை இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. சத்வரஜ தமஸ் என்கின்ற 3 குணத்தினுடைய வெளிப்பாட்டை கொண்ட அந்தந்த கல்கள், அந்த கல்லினுடைய தன்மையை வைத்து அந்த ராஜாவினுடைய தன்மையை உணர்ந்து கொள்ளாங்க. ஏன் இந்த ராஜாவுக்கு இந்த கல் மரகத கல் பதித்த கிரீடம் ஏன் இவர் வைத்திருக்கிறார்? ரத்தனக்கல் வைத்திருக்கக்கூடிய கிரீடத்தை இவர் வைத்திருந்தால் இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர் என்று மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களது தன்மையை வெளிப்படுத்துவதும் அந்த பிரஜையினுடைய அந்த 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 ஆளுமையை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கக்கூடிய அந்த கம்பீரம். அதுபோல சப்த பிரபஞ்சத்திற்கும் எது சிகாமணியாக விளங்குகிறது என்றால் கிரீங்காரம் தான்.
எப்படி அத்துணை சப்தம் முன்னால பார்த்தோம். ஏன்னா ஒவ்வொரு சப்தத்திற்கும் உள்ளும் வெளியும் ஆதாரமாகவும் எது விளங்குகிறதோ அதுதான் ஹ்ரீம் என்று பார்த்தோம். அப்படி ஹ்ரீம் என்கின்ற மந்திரமானது ராஜாக்களினுடைய அம்சமாக ராஜ ஆளுமையை, ராஜத்தினுடைய கம்பீரத்தை, அதனுடைய தன்மைகளை, குணாதிசயங்களை எல்லாம் விளக்கக்கூடியது அந்த கிறிஸ்டல் என்று சொல்லக்கூடியது. அதுபோல ஒவ்வொரு சப்தத்தினுடைய தன்மையும் சப்தத்தினுடைய வியாபகம் அத்துணையும் ஆளுகின்றது எது என்றால் ஹ்ரீம் என்கின்ற பதம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி.